Hi friends, இன்னைக்கு வீடியோ நம்ம ஒரு 4 டைப் ஆஃப் மெட்டீரியல் வெரைட்டிஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்குறது வந்து மைசூர் கிரேப் சில்க் சாரீஸ் தான். ஸோ இன்றைக்கி வந்து நம்பர் 1ல் பார்க்குற சாரீ வந்து வெறும் மைசூர் கிரேப் மட்டும்தான் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதுவுமே ரொம்ப லிமிட்டட் கலெக்ஷன்ஸ் தான் வந்திருக்கு. நேற்று கூட லிமிட்டட் கலெக்ஷன்ஸ் தான் வந்துருந்துச்சு. நான் சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி எண்ட் ஆஃப் த வீக் டேயோட எண்டு வந்து உங்களுக்கு கம்மியாக தான் வரும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மண்டே வந்து அந்த கொரியர்லாம் ஹாலிடேஸில் சண்டேஸில் இருக்கிறதுனால உங்களுக்கு கம்மியான அரைவல்ஸ் தான் இருக்கும் அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதை பொறுத்தவரையும் மைசூர் கிரேப் சில்க் சாரீஸ் எல்லாமே இன்றைக்கி லிமிட்டட் ஸ்டாக் தான் வந்திருக்கு. ஆனால் கலெக்ஷன்ஸ் ரொம்ப யூனிக்கான கலெக்ஷன்ஸாக. ஸோ இந்த மேங்கோ டைப்பில் இந்த சின்ன பார்டர் வந்து ரொம்ப 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 ஃபாஸ்ட் மூவிங். இங்கே நம்ம அகெயின் ரீஸ்டாக் வந்து இது 3rd டைம் பார்க்க பண்ணுறோம். நம்ம பண்ண 2 டைம்ஸுமே சூப்பர் மூவிங் வந்துருச்சு. ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு மூவிங் கலர் தான் வந்து திருப்பி ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம். செம்மையாக ஃபாஸ்ட்டாக வந்து புக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்க்குறீங்களா இந்த சாரீ கூட செம்ம மூவிங் கலர் காம்பினேஷன்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ இதுலேயுமே வந்து உங்களுக்கு யூனிஃபார்ம் ஆர்டர்ஸ் வேணும்னாலும் நீங்கள் எடுத்துக்கிற அளவுக்கு பீசஸ் வந்திருக்கு. ஸோ வந்து இது வந்து பார்த்திங்க அப்படின்னா போன டைம் வந்து அந்த இதுவுமே ரீஸ்டாக் கலெக்ஷன் தான். பார்த்திங்க அப்படின்னா வந்து யூனிஃபார்ம் புக்கிங்ஸ் வேணுங்கிற அளவுக்கு தான் வந்து வந்துருந்துச்சு பீசஸ். பட் வந்து நல்லா வந்து உங்களுக்கு யூனிஃபார்ம் ஆர்டர்ஸே வந்துருந்துச்சு இந்த பேட்டர்ன் சாரீ. அதனால் வந்து ஃபாஸ்ட் மூவிங் ஆகிட்டு இப்போவுமே ரொம்ப லிமிட்டடான மல்டிபிள்ஸ் யூனிஃபார்ம்னாலுமே ரொம்ப அதிகமான உங்களுக்கு 50 பீஸ் 100 பீஸ் அப்படிலாம் இல்லாமல் ஒரு 20 பீசஸ் அந்த மாதிரி உங்களுக்கு பீஸ் வந்து வந்திருக்கு. வேணுங்கிறவங்க ரொம்ப ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கலாம். ஸோ இது பாருங்கள், இதுவும் ஒரு டைப் ஆஃப் மைசூர் டைப். இதில் வந்து ஒரு மாதிரி நேற்று ஒரு கலர் போட்டிருந்தேன், ஒரு மாதிரி லெமன் கலர் மாதிரி அந்த மெஹந்தி க்ரீன் மாதிரியும் இல்லாமல் ஒரு எல்லோ க்ரீன் மிக்சடான அந்த கலர் வந்துருந்துச்சு. ஸோ இன்றைக்கி பாருங்கள் அந்த ஒரு மாதிரி பர்பிள்னு சொல்லலாம், லாவெண்டர் மிக்சட் பர்பிள் அந்த கலரில் வந்திருக்கு. அழகாக ஒரு ப்ளவுஸ் வச்ச மாதிரி. ஸோ அதெல்லாமே இப்போது வந்து பார்த்திங்க ஃபேன்சி மைசூர் கிரேப்புன்னு சொல்லி வருது. ஸோ அந்த பேட்டர்னில் வந்திருக்க மைசூர் கிரேப் சில்க் சாரீஸ் தான். ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி வீடியோவில் நம்பர் 1ல் பார்த்துட்டு இருக்க சாரீ மைசூர் கிரேப் சில்க் சாரீஸ் தான். இன்றைக்கி வீடியோவில் இன்னும் ஒரு 3 டைப் ஆஃப் மெட்டீரியல் வெரைட்டிஸ் இருக்குது. அதை நன்றதே பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூஸாக செக் பண்ணி பாருங்கள். அடுத்தடுத்து என்ன கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு அப்படின்றத பார்க்கலாம். வீடியோட எண்டில் நல்ல ஒரு ஆஃபர் கலெக்ஷன்ஸ் போட்டிருக்கோம். ஸோ ஆஃபர் ப்ரைஸில் இருக்கிற சாரீஸ்லாம் போட்டிருக்கோம். அதுவும் என்னென்னன்றதெல்லாம் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்பர் 2ல் பார்க்குற சாரீ வந்து சிஃபான் அண்ட் ஜார்ஜெட் சாரீஸ் தான். ஸோ சிஃபான் அண்ட் ஜார்ஜெட்லேயுமே பாருங்கள். ஸோ இந்த பேட்டர்ன் அகெயின் ஸ்டாக் பண்ணியிருக்கோம். நம்ம ஒரு சில பேட்டர்ன் வந்து நிறைய டைம் ரீஸ்டாக் பண்ணாலுமே அந்த அளவுக்கு வந்து மூவிங் வந்து ஃபாஸ்ட்டாக வந்து மூவிங் போயிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு சில இப்போ வந்து நமக்கு இது மூவ் ஆகலைன்னா திருப்பி அகெயின் ரீஸ்டாக்கும் பண்ண மாட்டோம். அகெயின் கஸ்டமர் கேட்குறாங்க அப்படின்றத தான் நம்ம ரீஸ்டாக் பண்ண முடியும். ஏன்னா வந்து நம்ம கஸ்டமரோட டிமாண்ட் இல்லாமல் அதை ரீஸ்டாக் பண்ணால் அப்படின்றா அது வந்து அப்படி தான் ஸ்டாக் வந்து அப்படியே தங்கிடும். ஸோ அதனால் நம்மளோட ஒரு ஃபாஸ்ட் மூவிங் ஒரு பெஸ்ட் செல்லர் அப்படின்னா இந்த டிசைன்னு சொல்லலாம். ஸோ இந்த ஆஃபீஸ் வியர் பேட்டர்னில் இருக்கிற மைசூர் சிஃபானில். ஸோ அடுத்து இந்த டிசைன் பாருங்கள், மைசூர் சிஃபான்லேயே அடுத்த டிசைன் சூப்பராக இருக்க பாருங்கள். ஸோ இன்றைக்குமே ஒரு சில பேட்டர்ன் வந்து சிஃபான் அண்ட் ஜார்ஜெட்டில் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். பனாரசி ஜார்ஜெட் வந்திருக்கு, மைசூர் சிஃபான் வந்திருக்கு, காலா ஜார்ஜெட் வந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு சில இதுக்கு அடுத்து போட்டிருப்போம் பாருங்கள். இதுக்கு இப்போ பார்த்துட்டு இருக்கீங்களா 899. இதுக்கு அடுத்து போஸ்ட் பண்ணியிருக்க 1050 ப்ளஸ் ஷிப்பிங். அந்த சாரி பிளாக் கலரில் பார்டர் டிசைன் வந்து மாறும். பார்டர் டிசைன் வந்து ஆக்சுவலாக நேற்று வீடியோவில் வந்து ஒரு பிளாக் கலர் சாரி வந்து அதே காலா ஜார்ஜெட்டில் போஸ்ட் பண்ணியிருந்தோம் 1050 ப்ளஸ் ஷிப்பிங்கில். ஆனால் அது வேறு பார்டர் டிசைன் இன்றைக்கி. ஸோ இதுதான் சொன்னேன். ஸோ இது பாருங்கள் உங்களுக்கு ஒரு எப்படி சொல்கிறது பீகாக்கு அதுக்கப்புறமேல்ட்டு பார்த்திங்கன்னா டீர் இந்த மாதிரிலாம் இருக்கிற பாருங்கள். இது உருவம் இருக்குது. ஸோ உருவம் இருக்கிறவங்க வியர் பண்ண மாட்டோம் அப்படின்றவங்க இது கண்டிப்பாக ப்ரிஃபர் பண்ணாதீங்க. உருவம் இல்லாமல் நேத்தி பிளாக்ல போட்டிருந்தோம். ரெண்டுமே காலா ஜார்ஜெட் மெட்டீரியல் தான். ரெண்டுமே பிளாக் கலர் அப்படிங்கிறதுனால பார்க்க ஒரே மாதிரியே தான் இருக்கும்.
ஏன்னா பாடியுமே பிளைன், பார்டர் டிசைன் மட்டும் மாறும். ஸோ அதனால தான் இந்த அளவுக்கு அதை மென்ஷன் பண்ணி சொல்கிறோம். அடுத்து இது ரம்ஜான் ஸ்பெஷல். உங்களுக்கு டிசைனர் சாரீஸில் வந்து ஸ்டோன் ஒர்க் அண்ட் வந்து எங்களுக்கு த்ரெட் ஒர்க் பண்ண மாதிரி இருக்கிற சாரீ ரொம்ப அழகாக இருக்கும். ரம்ஜான் ஸ்பெஷலுக்கு ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் வந்திருக்கு சாரீ. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ப்ளூபெரி மெட்டீரியலில் வந்திருக்கு. சிஃபான் ப்ளூபெரி இருக்குல்ல, அந்த மெட்டீரியலில் வந்திருக்கு. ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு பாடியில் இருக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கிளிட்டர் ஸ்டோன் கொடுத்துருப்போம்ல, அந்த மாதிரி கிளிட்டர் ஸ்டோனில் கலர் சார்ட்டுமே சூப்பரான கலர் சார்ட்டில் வந்திருக்கு. ஸோ இன்றைக்கி வீடியோ பொறுத்தவரையும் இன்னும் 2 டைப் ஆஃப் மெட்டீரியல் வெரைட்டிஸ் இருக்குது. என்னன்றதையும் பார்த்தல ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூஸாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்பர் 3ல் பார்க்குறது வந்து மிக்சர் கலெக்ஷன் தான். மிக்சரில் 2 டைப் ஆஃப் மிக்சர் கலெக்ஷன் மட்டும் தான் போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா டோலா சில்க்கும், அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா டியூபியான் சில்க். இது ரெண்டும் மட்டும் தான் வந்திருக்கு. டோலா சில்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இது வந்து சீக்வன்ஸ் பேட்டர்ன் போட்ட மாதிரி. ஸோ இதுக்கு அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதிரி பீகாக் பார்டர் மாதிரி ஒரு பேட்டர்ன் வந்திருக்கு. அது வந்து பார்த்திங்க அப்படின்னா கான்ட்ராஸ்டில் இருக்கிறது ஒரு ப்ரைஸ் வந்திருக்கு, செல்ஃபில் இருக்கிறது ஒரு ப்ரைஸ் வந்திருக்கு. ரெண்டுமே மைல்டு குவாலிட்டி வேரியேஷன்ஸில் இருக்குது டோலா சில்கை பொறுத்தவரையும். ஸோ அதை மாதிரி பார்த்திங்க அப்படின்னா டியூபியான் சில்க் நம்ம ரெகுலரான டியூபியான் சில்க் அந்த த்ரெட் ஒர்க் கொடுத்த டியூபியான் சில்க் எம்ப்ராய்டரி பேட்டர்ன். அதில் ஒரு சில கலர்ஸ் வந்து புதுசாக ஆட் ஆகிருக்கு. நியூ அந்த ஸ்லாட் வரத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில கலர்ஸ் வந்து மைல்டு கலர் வேரியேஷன்ஸ்லேயும் வந்திருக்கு. நியூ ஸ்லாட் அப்படியே ஃபோட்டோவும் அப்டேட் பண்ணியிருக்கும். ஸோ ரொம்ப அழகாகவும் வந்திருக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாமே. ஸோ இன்றைக்கி வீடியோ பொறுத்தவரையும் பார்த்திங்க அப்படின்னா இப்போ தேர்டாக பார்க்குற மிக்சரில் 2 போட்டிருக்கும், டோலா அண்ட் டியூபியான் சில்க் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இன்றைக்கி வீடியோ நம்பர் 4ல் வந்து நான் நிறைய ஆஃபர் சாரீஸ் போஸ்ட் பண்ணியிருக்கோம்னு சொன்னோன்னா அது என்னன்றதை பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பார்த்துடலாமா? வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள்.
ஸோ இன்றைக்கி வீடியோவில் எண்ட் ஆஃப் த வீடியோ வந்தாச்சு. நம்பர் 4ல் பார்க்குற சாரீ வந்து டிஷ்யூ சாரீஸ் தான். டிஷ்யூ சாரீஸில் வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான ஆஃபர் சாரீஸ் இதெல்லாம் 899 ப்ளஸ் ஷிப்பிங் ஒர்த் சாரீ தான். இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா 650 ப்ளஸ் ஷிப்பிங்க்கு வந்து கம்மிங் ஃபெஸ்டிவலுக்காகனே அமேசான்காகனே உங்களுக்கு நல்ல ஒரு மூவிங்கில் வந்திருக்கு. நல்ல ஒரு ஆஃபர் ப்ரைஸில் சூப்பராக வந்திருக்கு. ஸோ இப்போ பார்க்குறீங்க பாருங்கள், இதே பேட்டர்னில் உங்களுக்கு 3 டிஃப்ரெண்ட் டிசைன் வந்திருக்கும். பார்க்கறதுக்கு ஒரே மாதிரியே இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் 3 டிஃப்ரெண்ட் டிசைன். ஸோ இப்போ பார்க்குற இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைப் புட்டாஸ் இருக்கா. இதுக்கு அடுத்து பார்க்குற டிசைனில் பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல ஒரு 4 புட்டாஸ் வச்ச மாதிரி, ஒரே இடத்துலயே ஒரு சின்ன சின்ன புட்டாஸ் 4. ஸோ அடுத்து உங்களுக்கு இடம் கேப் விட்டது. இது வந்து பாருங்கள், ஒவ்வொன்றுத்துக்குமே வந்து சின்ன சின்ன கேப்க்கு அப்படியே வந்து உங்களுக்கு அப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்து புட்டாஸ் வர மாதிரி இருக்குது. ஸோ அந்த மாதிரி இந்த டிசைன். ஸோ இதுக்கு அடுத்து வந்து ஒரே இடத்துல ஒரு 4 டாட் வச்ச மாதிரி புட்டாஸ் இருக்கிற மாதிரி. அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்ட்ரைப்ஸ் கொடுத்துருக்கும், பட் வந்து வித்தவுட் புட்டாஸாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய வேரியேஷன்ஸில் வந்திருக்கு. ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா மோஸ்ட்லி வந்து இந்த டிஷ்யூ சாரீஸை பொறுத்தவரை செலிப்ரிட்டி இன்ஸ்பைர்ட் சாரீஸ்லாம் நிறைய நம்ம போஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கும். நீங்கள் செலிப்ரிட்டி இன்ஸ்பைர்ட் சாரீ ஒரு சில பொட்டிக்ஸில் பார்க்குறீங்க அப்படின்னா, ஒரு சில பொட்டிக்கில் வந்து செலிப்ரிட்டி இன்ஸ்பைர்ட் சாரீ மட்டும்தான் வந்து போட்டு ஸோ அந்த பனாரசி டிஷ்யூவை மட்டும்தான் மோஸ்ட்லி அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. வேறு எந்த ஒரு இதுவும் இருக்காது. நல்ல ஒரு ட்ரெண்டிங் பொட்டிக் தான். ஸோ அவங்களுக்கு கூட வியோ பண்ணி தான் காமிப்பாங்க. அவங்கக்கிட்ட வந்து சேம் அந்த டிஷ்யூ சாரீஸ் மட்டும்தான் நிறைய போடுவாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் டிஷ்யூ சாரீஸோ அந்த பனாரசி பேட்டர்னில் இருக்கிற கட்டான் சில்க்கு டிஷ்யூ சாரீஸு, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பனாரசிலே வந்து டியூப்பியான் சில்க்கு, இந்த மாதிரி பனாரசி பேஸ் மெட்டீரியல் இருக்குது பாருங்களேன். அந்த பேட்டர்ன் மட்டும்தான் சேம் அந்த வீவர்கிட்டேருந்து வர மெட்டீரியல் மட்டும்தான் போடுவாங்க. ஸோ அந்த பொட்டிக் கூட நல்ல ஓரளவுக்கு ரீசனபிள் ப்ரைஸ் அப்படின்னு நிறைய கஸ்டமர்ஸோட ஃபீட்பேக் இருக்கும். நம்மக்கிட்ட அதே கஸ்டமர் வந்து நம்மக்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணி கூட அவங்கக்கிட்ட கூட ரீசனபிள் ப்ரைஸ் தான் இருக்குது. ஆனால் அதோட உங்கள்கிட்ட இன்னும் கொஞ்சம் ப்ரைஸ் கம்மியாக இருக்குது அப்படின்ற ஃபீட்பேக் கூட கொடுத்துருக்காங்க. ஸோ அது பார்க்குறதுக்கே உங்களுக்கு மிச்ச பொட்டிக்ஸை கம்பேர் பண்ணாமல் அவங்கக்கிட்ட ஒரு ரீசனபிள் ப்ரைஸில் இருந்தாலும் கூட உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அளவுக்கு ரீசனபிள் ப்ரைஸான்றதுலாம் எனக்கு அந்த அளவுக்கு வந்து நீங்களே செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையுமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த உங்களுக்கு மெட்டீரியலை பொறுத்த வரையும் பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி இந்த டிஷ்யூ சாரீஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம போடுற அதே குவாலிட்டி தான். பட் வந்து ஒரு சில இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப 1500 அப்படிலாம் போடுவாங்க. ஒரு சில இடத்துல 1200, ஒரு சில இடத்துல வந்து 1300 இந்த மாதிரி ப்ரைஸில் போடுறாங்க. நம்மலாம் பார்த்தீங்க அப்படின்னா 899, 850 இந்த ரேஞ்சஸில் தான் இருக்குது. ஸோ அதையும் தவிர்த்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டிஷ்யூ சாரீஸில் அப்பப்போ ஃபெஸ்டிவல்ஸ்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஆஃபர் ப்ரைஸ்லேயும் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ ஆஃபர் ப்ரைஸில் கொண்டுட்டு வர சாரீஸ்லாம் வந்து ஒரு சூப்பரான வந்து டிசைனில் சூப்பரான கலெக்ஷன்ஸில் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ அதெல்லாம் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒன்ஸ் இதெல்லாம் ஸ்டாக் கிளியர் ஆகிடுச்சு அப்படின்னா திருப்பி இதே ஆஃபர் ப்ரைஸில் கண்டிப்பாக கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். திருப்பி வந்து அடுத்த செலிப்ரிட்டி இன்ஸ்பைர்ட் சாரியோ நியூ டிசைனோ இதுக்கு தான் போவோமே ஒழிஞ்சு திருப்பி இதே சாரீஸு திருப்பி அகெயின் வந்து ஆஃபர் ப்ரைஸில் போடுவோம் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ இதில் டிமாண்ட் அதிகமாக இருக்கலாம், திருப்பி வேணால் ரீஸ்டாக் பண்ணுவோம். பட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆஃபர் ப்ரைஸ் வந்து அந்த குறிப்பிட்ட அந்த ஃபெஸ்டிவல் ஆஃபருக்காக மட்டும்தான் இருக்குது. அதனால் கண்டிப்பாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் கலெக்ஷன்ஸ் எல்லாம். நான் இந்த அளவுக்கு சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் ஒரு இடத்துல பார்த்து சாரியை வியோ பண்ணி அவங்க போடுற ஆரி ப்ளவுஸ் போட்டு அதே மாதிரியே வந்து சாரி உங்களுக்கு அவுட்லுக் கிடைக்காது. நம்ம வேறு மாதிரி ஆரி வந்து நம்மளால் போட முடியாது. எல்லா சாரீஸ்க்குமே அதே மாதிரியே நம்மளால் ஒர்க் பண்ணி போட முடியாது. ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படிங்கும் போது நம்மளோட சாரீஸ் வந்து பார்க்குறதுக்கு என்ன வியூவில் இருக்கோ அந்த வியூவில் இருக்கிற சாரீஸ்க்கு ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் நம்ம போடுறோம் அப்படின்னா இந்த வியூவில் நம்ம எப்படி நம்மளோட ஓன் ஸ்டைலில் நீங்கள் வந்து ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி போட்டால் என்ன மாதிரி இருக்குமோ அதை பார்த்து வாங்குங்க. நீங்கள் நிறைய பொட்டிக்கில் நிறைய பேர் சொல்கிற இந்த ஒரு வேர்டு தான் நான் கேட்ட வரையும் என்னோட இந்த 4 இயர்ஸில் அவங்க வந்து நிறைய ஃபோட்டோகிராஃபி லைட்னிங் வச்சு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஒர்க் ப்ளவுஸ்லாம் போட்டு நிறைய காஸ்டியூம்ஸ்லாம் வந்து டிசைனர் காஸ்டியூம்ஸ்லாம் போட்டு அக்சசரிஸ் நான் சொல்கிறது. ஸோ அந்த மாதிரிலாம் போட்டு இது பண்ணால் பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு சாரி. நான் எடுத்துட்டேன், பட் வந்து எனக்கு வந்தபோது அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபைடு இல்லை அப்படின்னு. ஏன்னா உங்களுக்கு வந்து சாரியோட உங்களுக்கு அவங்க போட்டிருக்க அக்சசரிஸோ அவங்க போட்டிருக்க ப்ளவுஸில் இருக்கிற ஒர்க்கோ அதுதான் ஹைலைட் பண்ணி காமிக்கிறாங்க. ஸோ சாரியை சேல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ அப்போ நம்ம பார்க்கும்போது பார்க்குறதுக்கு அப்படியே குளிர்ச்சியாக கண்ணுக்கு குளிர்ச்சியாக அப்படின்னு சொல்லுவோம் தெரியுமா, அந்த மாதிரி பார்த்துட்டு வாங்கி
பண்ணிவிட்டு நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா என்னால் அந்தளவுக்கு ஒர்க் பண்ண முடியாது, அந்தளவுக்கு காஸ்டியூம்ஸில் ஆக்சசரிஸ்லாம் பண்ண முடியல, அப்போ எனக்கு அந்தளவுக்கு லுக் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா அது மாதிரி லுக்கை வந்து கண்டிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த லுக் கொடுக்கறதுக்கு தான் உங்களுக்கு அந்த ப்ரைஸுமே ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு அந்த லுக்குமே நம்ம இல்லை, ஒரு நார்மல் சாரீஸ் அப்படியே காமிக்கிற ஒரு ஃபோட்டோ பிக் மூலயமா இது உங்களுக்கு எப்படி இருக்கும், இதை நீங்கள் வியர் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்களே பார்த்து நீங்கள் சூஸ் பண்ணி வாங்குங்க. ப்ளஸ் வந்து அதுக்கு தகுந்த ப்ரைஸ் தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஸோ வந்து கஸ்டமருக்கு ஒரு நல்ல ரீசனபிள் ப்ரைஸில் கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால தான் நம்ம பிக்சர் ஃபார்மேட்லேயே ஃபஸ்ட்டு போடுறோம். ஸோ மாடலிங் ஏதாவது ஒரு சாரிக்கு போடுறோம் அப்படின்னாலே கண்டிப்பாக அது அந்த சாரிக்கு வந்து ப்ரைஸ் வந்து ஆட் ஆகும் தான் கண்டிப்பாக. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாடல் பண்ணி காமிக்கிறோம் அப்படின்னா அதுக்குள்ள காஸ்டியூம் அதுக்கேற்ற மாதிரி எல்லாமே அதில் வந்து அடங்குது அப்படின்னா அது வந்து யாருமே ஃப்ரீயாக பண்ண மாட்டாங்க, அது வந்து யாரோட அமௌண்ட்டு ஸ்பெண்ட் பண்ணியும் பண்ண முடியாதுல்ல. ஸோ அது அப்படின்ற சாரி ப்ரைஸில் வந்து ஆட் ஆகி தான் ஆகும். ஸோ அதனால தான் பிக்சர்ஸ் ஃபார்மேட்டில் மோஸ்ட்லி கொடுக்குறோம். ஸோ அதை கண்டிப்பாக நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா நிறைய சாரீஸ்க்கு ஓரளவுக்கு வந்து உங்களுக்கு மெட்டீரியல் பற்றின வந்து அவேர்னஸ் இல்லாத சாரீஸ்க்கு வந்து ரெஃபரன்ஸ் வீடியோவுமே ஒரு சில சாரீஸ்க்கு வந்து கொடுத்துட்ருக்கும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரிப்பீட்டடான மெட்டீரியல் அப்படின்னா ரெஃபரன்ஸ் வீடியோ இல்லாமல் கூட இருக்கும். டிஷ்யூ சாரீஸை பொறுத்தவரையும் பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேருக்கு இன்னமும் எவ்வளோ டிஷ்யூ சாரீஸ் கொடுத்தாலுமே டவுட் இருந்துகிட்டு இருக்கு. ஏன்னா அதை மாதிரி தான் உங்களுக்கு டிஷ்யூ சாரீஸ்லையுமே வந்து அந்த டவுட் இருக்கிற மாதிரி தான் ஒவ்வொன்றும் ஒரு சில சாரீஸ் சரி வீவிங்லேயே இருக்குது. அப்போ அந்த மெட்டீரியல் எப்படியும் இருக்கும். ஒரு சில சாரி பாருங்களேன், இது டிஷ்யூவில் ஸ்ட்ரைப்ஸ் மட்டும் தான் போட்ட மாதிரி இருக்கும், இதோட மெட்டீரியல் எப்படி இருக்கும் அப்படின்ற டிஃப்ரெண்ட் வேரியேஷன்ஸ் இருக்கிறதுனால தான் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து அதுக்கு நம்ம வந்து ரெஃபரன்ஸ் வீடியோவுமே கொடுத்துட்ருக்கோம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நம்புறேன் ஒவ்வொரு சாரீஸுமே வந்து ஒவ்வொரு யூனிக் பேட்டர்னில் தான் வந்துட்டுருக்கு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு நம்மளோட வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். ஆன்லைன் ஷாப்பிங்கில் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் லைக் ஒரு பெரிய மோட்டிவேஷன் சப்போர்ட். உங்கள் லைக் மூலியமாக தான் நெக்ஸ்ட் என்ன கலெக்ஷன்ஸ் எடுத்துகிட்டு வரலாம், எதெல்லாம் ரீஸ்டாக் பண்ணணும், இன்னும் எகெயின் வந்து என்னென்ன மாதிரிலாம் டிசைன்ஸ் வந்து எடுத்துகிட்டு வரலாம், என்ன மெட்டீரியல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றது உங்கள் லைக் அண்ட் ஷேர்ஸ் மூலியமாக தான் தெரியும். உங்களால் எந்த அளவுக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளோ ஃபேமிலிக்கோ வந்து ஷேர்ஸ் பண்ண முடியுதோ வீடியோ லிங்க் வந்து நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு பிடிச்சதோ அதை வந்து அவங்க வந்து வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ அவங்களுக்கு தேவைப்படுற டைம் இல்லைனாலும் ஃப்யூச்சரில் தேவைப்படும் போது அந்த வீடியோ லிங்க் மூலயமா நம்ம சேனலில் பார்த்துட்டு கூட அகைன் புது வீடியோஸ்லேருந்து பார்த்துட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ எனக்கு வந்து நீங்கள் ஷேர் பண்ணுறதோ லைக் கொடுக்குறதோ வீக்லி ரீகேப்பில் வந்து நிறைய எவ்வளோ பேருக்கு நீங்கள் ஷேர் பண்ணியிருக்கீங்க அப்படின்றது தெரியுது. ஸோ அது மூலயமா தான் நான் வந்து வீக்லி ரீகேப் பார்த்து தான் வந்து ஸோ இந்த கலெக்ஷன்ஸ்லாம் பிடிச்சிருக்கு, எந்த வீடியோ எவ்வளோ அளவுக்கு ஷேர் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத பார்த்து தான் அகைன் அதை வந்து ரீஸ்டாக்கோ அந்த மாதிரி மெட்டீரியலோ எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, கீப் சப்போர்ட்டிங்.